வணக்கம். இன்னைக்கு வந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஒன்று வந்து டுவர்ட்ஸ் த ப்ரோக்ராம் எண்டில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இப்படி இருக்கு, நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டவங்களுக்கு ஒரு 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டெய்ல் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது நம்மளோட ஜோஹோ மீட்டிங். இந்த வாரம் நிஜமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் வந்து இந்த ஆட்டம் வந்து நிச்சயமாக வந்து நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. சத்தியமாக நானும் எதிர்பார்க்கல. வரும்ன்றது தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அண்ட் என்னென்ன செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதோட என்னென்ன ஹோல்டிங் வச்சுக்கலாம், எதை எக்ஸிட் பண்ணலாம், எதை ஆவரேஜ் பண்ணலாம், அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 8ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்கு. 200 + 36 rupees ஜிஎஸ்டி. இதோட நீங்கள் வந்து பே பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. 9444468888. சந்தேகம் இருந்தாலும் அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 290 பாயிண்ட்ஸ். மார்க்கெட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி வந்துடுச்சு. இந்த ப்ரீவியஸ் லெவலை, அதாவது அந்த 23,600 லெவலில் மீண்டும் தொடுமான்றது கேள்வி வருது. வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ராஷ்டிரபதி பவன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 3 நாளைக்கு முன்னாடி. 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலவுடுன்றது அதாவது பதவி ஏற்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து அமாவாசை 1, நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து 8th இருக்கும் இல்லை 9th இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 8th தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 8th இருந்துச்சுன்னு சொன்னால் we are talking about on Saturday. அப்போ நாளைக்கு அண்ட் மண்டே என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். நாளைக்கு நான் சாட்டர்டே அன்னைக்கு வந்து பிரதமரை வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கேபினெட்ஸ், எவ்வளோ பேர் கேபினெட்ஸ் என்னன்றது நேரம் பேரம் பேசிட்டு இருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து இது கேட்டுட்டு இருக்காரு, நிதிஷ்குமார் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது ஆமா இல்ல, இவங்க இது கேட்குறாங்க, அது டிமாண்ட் ஒத்துக்கல, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது ஓட கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வரும்போது மார்க்கெட்டு அதுக்கும் அடிக்கிட்டு இருக்கு. இந்த வோலட்டாலிட்டி இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் ஒன்ஸ் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறமா மீண்டும் மேலே போகுமான்னு கேட்டால் கொஞ்சம் மேபி ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் டேக் பண்ணியிருந்தாங்க. 1. 2வது, எலெக்ஷனுக்கு அடுத்த நாள், ரைட், எலெக்ஷன் அடுத்த நாள்ன்றது நம்ம வந்து எக்ஸிட் போலுக்கு அடுத்த நாள், ரிசல்ட் வந்து அன்னைக்கு 4ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு ஆடின ஆட்டத்தில் வந்து நிறைய பேர் பயந்து நிறைய பேர் ப்ராஃபிட் டேக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆன் தி சைட் லைன்ஸ். எப்பயுமே இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சுன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். கண்டினியூஷன் ஆஃப் தட் ஃபாலா இல்லை ஒரு புல் பேக்கான்றது பார்க்கணும். இப்போதைக்கு புல் பேக் நடந்துட்டு இருக்கு. இந்த புல் பேக் சஸ்டெயின் ஆகுமா சொல்ல தெரியாது. ஏன் சொல்ல தெரியலன்னு சொன்னால் நிறைய ஸ்டாக்ஸ் 8-10% வந்து மேலே ஏறுது. ஞாபகம் வச்சுங்க, அதே 8-10% கீழே விழுவும் போதும் பெரிய வால்யூமோட வந்து கீழே விழுந்துச்சு. இது இப்போ 7-8-10% மேலே ஏறும் போதும் வால்யூம் இல்லாத ஏறுது. வால்யூம் இல்லாத ஏறுறதுக்கு வந்து 2-3 காரணம் இருக்கலாம். 1, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரைட், மக்கள்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, செட்டில் டவுன் ஆகட்டும், பயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஞாபகம் வச்சுங்க, லாங் டேர்ம் ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் இந்த லெவல் கிடைக்குமா தெரியாது. நாங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து somewhere close to about அந்த ப்ரீவியஸ் ஹை 23,400-500 லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வருமா, இல்ல இன்னும் கூட கொஞ்சம் மேல போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் வருமா. இந்த கரெக்ஷன் பத்தாதா? 20-25% கீழே விழுந்துச்சான்னு கேட்டால் பத்தாது. ஏன்னு சொன்னால் பிரைஸ் கரெக்ஷன் நடந்துச்சு, டைம் கரெக்ஷன் நடந்துச்சா? டைம் கரெக்ஷன்ஸ் நடக்கல. ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் நடக்கணும்னு சொன்னா என்ன நடக்கணும்? மார்க்கெட் எய்தர் சைட்வேஸ் போகணும் இல்லை ஸ்லைட் ஆகி கீழே வரணும். அண்ட் ஸ்லைட் ஆகி கீழே வரதுக்கான டைம் தான்றது தோணுது. பட் பெரும் பணம், ஸ்மார்ட் மணி ஆகட்டும், இல்லை இன்வெஸ்டர்ஸ், நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் ஆகட்டும், இல்லை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பம்பின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்கே அந்த ப்ரைஸ் கீழே விழுவுன்றது ஒரு கேள்வி இருக்கு.
என்னதான் எஃப்ஐஐஸ் ரைட், என்னதான் எஃப்ஐஐஸ் வந்து டியூஸ்டே அன்னைக்கு ஷார்ட் கவரிங் பண்ணாங்களோ, டியூஸ்டேல மண்டே அன்னைக்கு ஷார்ட் கவரிங் பண்ணாங்களோ, அது மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு ஆல்மோஸ்ட் 25,000 crores வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஷார்ட் பண்ணாங்க. நேத்தும் வந்து அரௌண்ட் 4-5,000 crores வந்து ஷார்ட்ல இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. இந்த இது வந்து அரௌண்ட் 5:30 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம எடுக்கல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் கீழே உளுந்து புல் பேக் தான் போயிட்டு இருக்கு. 50%, 60%, 61% ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்லாம் இருக்குல்ல, அந்த லெவல்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நிற்குது. அதாவது இந்த ரீசன்ட் ஹைலன்னு வந்த ஃபாலுக்கு 50-80%, 50-80%லாம் கிடையாது, 50-60% லெவலில் தான் நிற்குது. அண்ட் ஒரு ரிவர்சல் டெண்டன்சி காட்டிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே முடிஞ்சு போச்சு, நிறைய கவரிங்ஸ் முடிஞ்சிருக்கும். மண்டேலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நாளைக்கு காலையிலேயே ஒரு 10-11 மணிக்கு மேலாவே வந்து மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கையில் கேஷ் வச்சிருந்தது வந்து நிறைய பேர் பேசுகிறாங்களே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து அப்படிதானே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல், நீங்கள் வந்து இதாக இருக்கணுன்றது அந்த கதையெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபாலிங் நைஃப். மேலேருந்து கத்தி உழுந்துட்டு இருக்கு, நடுப்புற பிடிக்காதீங்க, கையை வந்து வெட்டும். எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து குத்தி நிற்கட்டும், ஒரு பேஸ் பண்ணும். அந்த பேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த சமயத்தில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபால் வந்ததுக்கு புல் பேக், மறுபடியும் இது கீழே வருதா, கீழே வருதுன்னு சொன்னால் ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சார்ட் பேட்டர்ன்ஸ் வரட்டும், ஒரு கிளாரிட்டி வரட்டும், சார்ட் பேட்டர்ன்ஸோட நிறைய விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் மேலே போனதுக்கு வந்து ஷார்ட் கவரிங். நேற்று வந்து 22,800 லெவலில் வந்து ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. அந்த லெவலை கிராஸ் பண்ணும் போதும் ரைட், அந்த லெவலை கிராஸ் பண்ணும் போதும் ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. அரௌண்ட் 23,000 பக்கமாக வரும்ன்றதை எதிர்பார்த்தோம். பட் அந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராஜா ரைட், இன்னைக்கு ராஜா வந்து ரியாலிட்டி அண்ட் ஆயில் நேச்சுரல், இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். நேற்று வந்து டெக்ஸ்டைலாக இருந்துச்சு, முந்தா நேற்று வந்து இன்ஃப்ராவாக இருந்துச்சு நெகட்டிவ் சைடில். இன்ஃப்ரா, மெட்டல்ஸு, பவரு, இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. நேற்று வந்து டெக்ஸ்டைல்ஸு, டெலிகாமு, மெட்டல்ஸு, ரியாலிட்டிஸு, நேற்றும் ரியாலிட்டிஸ் ஒரு 5% அப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரியாலிட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.8% அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு செய்தி வரும்போதும் அப் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஹோல் குரூப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யார் மேக்சிமம் சம்பாரிச்சாங்கன்னு பார்த்தால், அதாவது ஏர்னிங்ஸ்ன்றது நான் சொல்கிறது ப்ராஃபிட், நான் சொல்ல செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஒன்லி எஃப்எம்சிஜி. எப்பயுமே வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்குன்னு வாங்க. அது ஊரில் எதுவுமே கிடைக்கலையா அதில் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் வித் எஃப்எம்சிஜி. அது வந்து ஹிந்துஸ்தான் எடுத்துங்க, இல்லை மெரிக்கோ எடுத்துங்க, நிறைய ஸ்டாக்ஸ், அது ஐடிசி, இது எல்லாமே வந்து தார்மாராக மேலே ஏறினதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னால. அண்ட் ஆஃப் லேட் ஏன் ஏறுதுன்றது தெரியாது, ஆஃப் லேட் நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கு. மேபி ரூபி டிப்ரிஷியேட் ஆச்சு, 83 rupees 10 பைசாலேருந்து 83.50, 60 அந்த ஜோன் போனனால மேபி அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியான்றது தெரியாது. பட் இன்னைக்கு ஆரக்கல் ஃபைனான்ஸ் இவங்க வந்து நல்லா இருந்துச்சு. ஓஎஃப்எஸ்எஸ் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 8,200 ஜோனுக்கு வந்து போயிருக்கு. 8,240 ஜோனில் வந்து இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 9,200 வரைக்கும் அதுக்கு அப்சைட் டார்கெட்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. பிஹெச்எல் ஒன் மோர், பிஹெச்எல் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9.4% போச்சு. நேற்று வந்து அவங்களுக்கு ஒரு 12,000 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஆர்டர். மிசாப்பூர்ல வந்து ஒரு 2 பாய்லர்ஸ் ரைட், தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான பாய்லர்ஸ்க்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு, விச் இஸ் அ குட் பிஸ்னஸ். ஒன்று பிஹெச்எல் ஆஃப் லேட் அவங்களோட கோர் பிஸ்னஸ் விட்டு அடிஷ்னல் பிஸ்னஸ்ல எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாம் போட்டு மிதிச்சாங்க தெரியுமா. மோடி வரப்போறது இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் போட்டு மிதிச்சாங்க. இந்த பவர் ஃபைனான்ஸு, பிஹெச்இஎல், ஹெச்ஏஎல், பிஇஎல்,
இவங்க எல்லாமே வந்து கீழே விழுந்தது எல்லாமே வந்து இன்னைக்கு ரிகவரி ஆகி சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த 192 F&O ஸ்டாக்ஸில் வந்து 32 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஏன் எக்ஸாக்டாக சொல்லணும், 32 இல்லை 38 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அட்வான்ஸ் லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 148 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்துச்சு. ஸோ யூ கேன் இமேஜின் so much of long build-up has taken place. இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக சம்திங் இஸ் தேர். அண்ட் இது நிஜமான லாங் பில்டப்பா இல்லை எங்கேயோ ட்ராப்ல வந்து நம்ம மக்கள் மாட்டிட்டாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே 8350 லெவலில் தான் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7500 ஜோன்ல தான் இருக்கு. நான் சொல்றது 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே 93,000 லெவலில் தான் நிற்கிது. இன்டர்நேஷ்னலில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டவ் ஜோன்ஸ் ரைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ஸ் 40,000 தொட்டுட்டு கீழே வந்துச்சு. நான் சொன்னேன் அந்த 37,500 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் அதை காப்பாற்றவே முடியாது. இட்ஸ் ஸ்ட்ரெயிட்டா மலை உச்சியிலேருந்து குதிக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. தெர் இஸ் நோ சப்போர்ட் அட் ஆல் ஃபார் நெக்ஸ்ட் 2-3,000 பாயிண்ட்ஸ். அந்த லெவலுக்கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம ஊர்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த ஒரு 3-4 ஸ்டாக்கை வச்சு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த ஸ்டாக்கை வச்சு நிஃப்டியை மட்டும் அப்படி தூக்கி நிப்பாட்டுவாங்க. அது மாதிரிதான் இப்போ ஆஃப் லேட் வந்து யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கு. எதா இருந்தாலும் அவங்களது டவ் ஜோன்ஸ் கீழே விழுவுதா, டெக்னாலஜி கீழே விழுதா, என்விடியோ தூக்கு. என்விடியோ எவ்வளவுதான் இந்த தம் கட்டி தூக்க போறான்றது தெரியாது. நேத்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நாஸ்டாக் ரைட், நாஸ்டாக் வந்து க்ளோஸ் அபவுட் 2% அப்பு. அண்ட் நாஸ்டாக் அந்த ஒரே ஒரு சமாச்சாரத்தினால நேற்று வந்து டவ் ஜோன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் 96 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆச்சு. S&P 500 க்ளோஸ் ஆச்சு. நேற்று நாஸ்டாக்ல நீங்க எடுத்தீங்கன்னா, நாஸ்டாக்ன்றது யூஎஸ்ல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஊர்ல NSE, BSE, MCX இருக்கிற மாதிரி நாஸ்டாக்ன்றது டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மட்டும் அதுல வந்து மேக்சிமம் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த இதுல நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் காமெடி வந்து டெஸ்லா ஒன்றும் பெருசா ஏறல, ஆப்பிளும் அதுவும் பெருசா ஏறல, என்விடியோ 5.5% ஏறி இருக்கு. மெட்டா நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அந்த குரூப் அது ஒரு 3.25% ஏறி இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் எதனால, இந்த சாட் ஜிபிடினால அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2% ஏறிச்சு. ஏஎம்டி அகெயின் ஒரு சிப் கம்பெனி, நம்ம ஊர்ல இன்டெல் மாதிரி, நம்ம ஊர்து கிடையாது, அதுவும் யூஎஸ் தான். ஏஎம்டி அது வந்து ஒரு 4% பக்கமா இருந்துச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியில இருக்கிற மெயினா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 4-5 ஸ்டாக்குனால தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து தூக்கி நின்றுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட கதி என்ன? ஹாலோவா இருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல, மறுபடியும் நான் சொல்றேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இல்லை இது கிடையாது, இது முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய லெவல்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மனசுல மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இப்ப ரீசெண்டா பார்த்த கொலாப்ஸ் வந்து ஒரு பெரிய கொலாப்ஸ் கிடையாது. ஒரு பெரிய கொலாப்ஸ் மிக விரைவில் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். அண்ட் அக்ரஸிவ் பையிங்ல போகாதீங்க. உங்களோட ஃபுல் கேஷை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சேஃப் ஜோன்ல இருக்கிறது வந்து நல்ல விஷயம். ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து ஜோஹோ மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம யூடியூப் சேனல்லே நான் வந்து சொல்லியிருந்தேன், கோல்டு ரைட் 25% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருந்தேன். கோல்டு வந்து பண்ண வேணாம்ன்றது ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வரணும்னு விருப்பப்படுறோம், ஆனால் பயமா இருக்குன்ற மாதிரி. அதனால வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுல வந்து உங்களோட ஃபுல் கேஷ்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வராதிங்க. ப்ராபப்ளி ஒரு 3 to 5% ஆஃப் யுவர் டோட்டல் கேபிட்டல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க கையில ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் மேபி ஒரு 50,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் டு பி இன்வெஸ்டட் இன் இந்தியா டைரக்டா. இதுல வந்து ஃபார் எவ்ரி 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஆஃப்டர் 5 years வந்து உங்களுக்கு 4 lakhs கையில கிடைக்கும். இது வந்து நெட் அவுட் ரைட், இன்க்ளூடிங் உங்களோட கேபிட்டல். இதுல வந்து எவ்ரி 6 monthsக்கு வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. மேலும் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னால் இந்தியா டைரக்ட் நம்பருக்கு, கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444468888 நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் வந்து டைரக்டா நம்ம பேசிக்கலாம்.
என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.